வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 2000 ரூபாய் கடன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நல்ல உறக்கம். என்னங்க என்று உலுப்பினாள் மனைவி. என்ன என்றபடியே எழுந்து உட்கார்ந்தேன். காஃபியை கொடுத்தாள். இதென்ன புதுசா இருக்கு? என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்டு 2 வருஷம் முன்னாடி வாங்கிட்டு போனாரே 2000, திரும்ப வாங்குற உத்தேசம் இருக்கா இல்லையா? அதென்ன திடீர்னு? ராத்திரி திடீர்னு தோணுச்சு. நீங்க தான் வள்ளலாச்சே, வாங்கிட்டு போனதையே மறந்துருப்பீங்க. சரிதான், ஒரு நாள் லீவு, நல்லா தூங்கலாம்னு நினைச்சேன். எழுந்து பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வாங்க, இட்லி வச்சிருக்க, சாப்பிட்டு வெள்ளனே கிளம்புங்க, வாங்கிட்டு வந்துடுங்க பணத்தை என்றாள். இந்த காஃபியை குடிக்கலாமா வேண்டாமா? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, குடிச்சிட்டு குளிக்க போங்க. இட்லியை எடுத்து வைக்கும்போது மறுபடியும், தர்மபிரபு, பணம் கொடுத்ததையே மறந்துட்டீங்க போல. என்னது, கூட படிச்சவரா இருந்தாலும் கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறதா? கேட்காத கடன் பாழ். நிறுத்து, நான் போய் வசூல் பண்ணிட்டு வர, பேசிட்டே இருக்காத. சம்பத் என்னுடன் படித்தவன்தான், கொஞ்ச கஷ்டம் இல்லை. அவன் ஒரு மருந்து கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக இருந்தான். ஊராய் சுற்றுவான். அவன் மனைவிக்கு 2 முறை அபார்ஷன் ஆகிவிட்டது என்றான். கருப்பையும் எடுத்து விட்டதாக சொன்னான். மனைவியின் வைத்திய செலவுக்கு என்றுதான் வாங்கி போனான். வேகமா 2 வருடம் ஓடிவிட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டில்தான் இருப்பான். குளித்துவிட்டு கிளம்பும்போது தங்கப்பழம் எதிர்பட்டான். என்னடா அதிசயமா இருக்கு, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? திருவலஞ்சுழி வரைக்கும் போறேன். எதுக்கு? சம்பத்தை பார்க்கணும். நானும் வரேன். அப்படியே பட்டீஸ்வரம் துர்கையை பார்த்துட்டு வருவோம். என் வண்டி இழுக்காது, உன்னோட புல்லட்ல போலாம் என்றேன். வண்டியை கிளப்பும் போது கேட்டான். ஆமா, நீ எதுக்கு திடீர்னு சம்பத்தை பார்க்க போற? 2 வருஷம் முன்னாடி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போனா, 2 மாசத்துல திருப்பி தர்றேன்னு இன்னும் தரல. உங்கிட்டையுமா? என்னடா சொல்ற? எனக்கு 5000 தரணும், உனக்கு 2000 தான். கஷ்டப்படுறான்னு நானும் கேட்காமலேயே இருந்துட்டேன். பாவம்டாவன், தெரியாதனமா அந்த ஜாதி பொண்ணை கட்டிக்கிட்டான். எல்லாமே தலைகீழா போச்சு. 2 வீட்லையும் சப்போர்ட் இல்லை. 2 மாசம் 2 பேரையும் கபாலீஸ்வரர் கோயில்ல பார்த்தேன். வாடி வதங்கி வத்தலா இருந்தாங்க. நான் வலிய போய் பக்கத்துல ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி கொடுத்தேன். என்னமோ, அதுக்காக நம்ம பணத்தை கேட்காம இருக்க முடியுமா? பொண்டாட்டி திட்டுறா. ஏன் பொண்டாட்டியும் தான் என்னமோ இப்ப மறந்துருக்கா. காலையில சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ இன்னும் சாப்பிடலையா? போகும்போது ஐயர் கடையில் நிறுத்துறேன். ஐயர் கடையில் கூட்டம் இல்லை. நானும் 2 இட்லி பேருக்கு சாப்பிட்டேன். இவர் கடை சட்னி டேஸ்ட் வீட்டில் கிடைக்காது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தோம். தங்கப்பழம் ஒரு சிகரெட்டை பத்த வைத்து கொண்டான். 2 பேர் தான், என்னதாண்டா செலவு இருக்கும்? பாவம் பொண்டாட்டி சீக்காயிட்டா, மருந்து மாத்திர செலவு இருக்குமில்ல. நல்ல வேலை, குழந்தை குட்டின்னு இல்லை. இல்லை, அதுக்கும் நம்ம கிட்ட தான் வந்து நின்று இருப்பான். தாரி போட்டு தரேன், ஓய்வான நேரத்துல புடவை நெய்டான்னு சொன்னேன், வேண்டாம்னுட்டான். அதாவது ஒரு வருமானம் இருந்திருக்கும்ல. படிக்கும் போதே நாம சொல்றத கேட்க மாட்டான், இப்ப மட்டும் கேட்டுட போறானா? தறி மேடை போட காசு வேணுமில்ல. நான் செலவு பண்ணி போட்டு தரேன்னு சொன்னேன். பாவும் கொடுத்து புடவையும் நானே காசு கொடுத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்கல. என்ன விதியோ. சிகரெட்டை கீழே போட்டு மிதித்தவன் கிளம்புவோம் என்றான். பள்ளி காலங்களில் எங்களை விட அதிக மதிப்பெண்கள் எடுப்பது சம்பத்தான். எல்லாவற்றிலும் முதல். அவன் தந்தை சௌராஷ்டிரா, அம்மா ஐயர். நல்ல கலர், ஒருவித பெண் தன்மை அவனிடம் இருக்கும். பள்ளி நாட்களிலேயே அவனை பல பெண்கள் சைட் அடிப்பதை சொல்லி கிண்டல் செய்வோம். அதெல்லாம் இல்ல என்பான். ஆனால் திடீரென்று 10வது படிக்கும் போதே மாதவியை காதலிப்பதாய் சொன்னான். அவள் வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பதாயும் உடனே கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்துகிறாள் என்றான்.
எங்களுக்கு முதலில் நம்பிக்கை இல்லை. தாராசுரம் சூரியகாந்தி கொட்டகைக்கு அவளை அழைத்து வந்தபோதுதான் உண்மையை உணர்ந்தோம். சுவாமிநாதனும் எங்களுடன் சேர்ந்து கொண்டான். அவளின் அப்பா பெரிய மனிதர். பலசரக்கு கடைக்கான பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்து வியாபாரம் செய்பவர். நல்ல நாள் பார்த்து அவள் வீட்டை விட்டு வெளிவந்தாள். இருவருக்கும் சுவாமிமலையில் திருமணம் செய்துவிட்டு அனுப்பி வைத்து விட்டோம். மறுநாள் நாங்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தோம். இன்ஸ்பெக்டர் நைச்சியமாய் கேட்டார். தங்கப்பழம் தந்தை கட்சியில் இருந்ததால் எங்கள் மீது கை வைக்கவில்லை. இல்லை என்றால் புரட்டி எடுத்திருப்பார்கள். கல்யாணம் ஆனதுதான் தெரியும். சென்னையோ திருச்சியோ போவதாய் சொன்னார்கள் என்று கீறல் விழுந்த பிளேட் மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தோம். 6 மாசம் தாண்டி விட்டது. இருவருடைய வீட்டிலும் தண்ணீர் தெளித்து விட்டார்கள். யாருக்கும் தெரியாமல் திருவலஞ்சுழியில் இப்போது இருக்கும் வீட்டில்தான் வைத்திருந்தோம். 1 மாதத்திற்கான மளிகை எல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் மெடிக்கல் கம்பெனி ஒன்றில் சேர்ந்தான். எப்பொழுதாவது வருவான். சிறு தொகை கடனாக கேட்பான், கொடுப்போம். அப்புறம் என்னிடம் 2000, தங்கப்பழத்திடம் 5000, சுவாமிநாதனிடம் 10,000. சுவாமிநாதன் தர்ம பிரபு கேட்காமலே விட்டுவிட்டான். அவன் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றி கொண்டிருக்கிறான். தங்கப்பழம் வண்டியை வேகமாய் ஓட்டிக் கொண்டிருந்தான். டே, மெதுவா ஓட்டுடா என்றேன். மெல்ல ஓட்டத் தொடங்கினான். வெயில் சுளீர் என்று அடிக்க ஆரம்பித்திருந்தது. வழியில் வண்டியை நிறுத்தி பதநீர் குடித்தோம். சுத்தமான பதநீர். நான், தங்கப்பழம், சுவாமிநாதன், சம்பத் என 4வரும் சுற்றாத இடம் இல்லை. தஞ்சாவூர், மாயவரம் வரை சைக்கிளிலேயே சுற்றுவோம். துவரங்குறிச்சியில் இருந்த SV வெங்கட்ராம் வீட்டுக்கு வரும் கடிதங்களை திருடி படித்துவிட்டு அப்படியே ஒட்டி 2-3 நாள் கழித்து போடுவோம். ஏதேதோ நினைவுகள். திருவலஞ்சுழி வந்தாகிவிட்டது. அவன் வீட்டை அடைந்தபோது வாசலில் கூட்டம் இருந்தது. அவசரமாய் வண்டியை நிறுத்தினான். நான் இறங்குவதற்குள்ளேயே ஸ்டாண்ட் போட்டான். உள்ளே ஒரே அழுகை சத்தம். கட்டிலில் அவனை கிடத்தி போர்த்தி இருந்தார்கள். அவன் மனைவி பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் கண்களை கசக்கிக் கொண்டு நின்றிருந்தார்கள். தறி ஒன்று இருந்தது. எங்களை பார்த்ததும் அண்ணா என்று அலறினாள். 2 வருஷமாவே கிட்னி ப்ராப்ளம். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பச்சை குழந்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. நான் தான் 2 வருஷமா தறி போட்டு காப்பாத்திட்டு வரேன் என்றாள். அடப்பாவி, தனக்கு ப்ராப்ளம் என்று சொல்லாமல் மனைவிக்கு நோய் என்று சொல்லியல்லவா கடன் வாங்கி வந்தான். எல்லாமே அவன் வியாதிக்குத்தானா? எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் சொல்லிட்டே இருப்பாரு. பணம் தரணும்னு. எப்படியாவது அடைச்சிடுற அண்ணே என்றாள். பையன் என்ன படிக்கா? 3வது. தறி சுவாமிநாதன் தான் போட்டு தந்தாரு என்றாள். எங்களுக்கு பகீர் என்றது. இதை பற்றி கொஞ்சம் கூட சொல்லவே இல்லையே நம்மிடம். காசு வச்சிருக்கியா? இல்லண்ணே. நான் யதார்த்தமாய் பையில் கையை விட்டேன். பர்சில் 3000 இருந்தது. தங்கப்பழம் கையில் ஒரு 2000 வைத்திருந்தான். 2ஐயும் சேர்த்து கொடுத்தோம். வேண்டாங்க என்றாள் அழுகையின் ஊடே. பரவாயில்ல, வச்சுக்க என்றபடியே வெளியில் வந்தோம். வீடு திரும்பும்போது மனைவி கேட்டாள், என்னங்க கொடுத்தாரா? கால் கழுவ முதல்ல தண்ணி கொண்டு வா, கொஞ்சம் சுடு தண்ணி வை, குளிக்கணும் என்றேன். என்னங்க, என்னாச்சு? செத்துட்டான், கிட்னி ப்ராப்ளமாம். அடப்பாவமே. பாவங்க, ஏதாவது கொடுத்துட்டு வந்தீங்களா? கொடுத்தோம். நானும் தங்கப்பழமும் சேர்ந்து கொஞ்சம். அவரும் வந்தாரா? ஆமா, என் வண்டியை அவன் வீட்டில் போட்டுட்டு சேர்ந்து தான் போனோம். திருட்டு பைய. ஏங்க செத்தவரை போய் திட்டுறீங்க? நான் திட்டியது சுவாமிநாதனை என்று அவளுக்கு தெரியாது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.